ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எபேசியர் 6:2-3. அன்புக்குரியவர்களே, பெற்றோரிடம் அன்பு கூறுங்கள், அவர்களை நேசியுங்கள், அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களை கனம் பண்ணுங்கள். பெற்றோரின் இடத்தை வேறு யாராலும் நிரப்பவே முடியாது. பெற்றோரின் அன்புக்கு இணையான அன்பு வேறு ஒன்றும் இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் பெற்றோர் உங்கள் மேல் கசப்பும் வருத்தமும் கொண்டவர்களாய் கண்களை மூடிவிடக் கூடாது. அது உங்களுக்கு பயங்கரமான சாபமாய் வந்து சேரும். வேதம் சொல்லுகிறது, தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று. நீங்கள் பெற்றோரில் அன்பு கூறும் போது அவர்கள் உங்களை மனதார ஆசீர்வதிப்பார்கள். அந்த ஆசீர்வாதம் உங்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிலைநிறுத்தும். சிலர் தங்கள் தாயையும் தகப்பனையும் பட்டினி போட்டுவிட்டு ஊருக்கு அன்னதானம் செய்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் இயேசுவின் நாட்களிலும் வாழ்ந்தார்கள். இயேசு அந்த மைமாலக்காரர்களை பார்த்து, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் என்றார். பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்றால் நிச்சயமாகவே பெற்றோருக்கும் கீழ்ப்படிவார்கள், அன்பும் செலுத்துவார்கள். தேவ பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, ரயில் விபத்தில் அருமையானவர்களை இழந்த குடும்பத்துக்கு ஆறுதலை தாரும். உம்முடைய சமாதானமும் மனதிடனும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தந்தள்ளுங்க. இது போன்ற கோர விபத்துக்கள் நேரிடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீர் தந்திருக்கிற பெற்றவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எங்களுக்கு பாராட்டின நன்மைகளை, அன்பை, தியாகத்தை ஒருபோதும் மறவாதவர்களாக, எந்த நிலையிலும் அவர்களை வெட்கப்படுத்தாதவர்களாக பேணி பாதுகாத்து அன்பு செலுத்த எங்களுக்கு நல்ல இதயத்தை தாங்க. அப்பா, உம்முடைய பராமரிப்பும் கண்காணிப்பும் இரவும் பகலும் இடைவிடாமல் அவர்களுக்கு அருளப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவனே, இதே போல உலகில் உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் பெற்றவர்களை கனம் பண்ண, அன்பு செலுத்த, பராமரிக்கவும், அதனால் உமது கற்பனையை காத்து நடக்கவும் இரக்கம் செய்யுங்க. நல்ல தேவனே, உம்முடைய இரக்கத்துக்காகவும் உம்மேல் உள்ள விசுவாசத்தில் பலப்படவும் இயங்குகிற மக்கள் அனைவரும் உம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளவும், வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலையும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையவும், பேறுகால ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், குடும்பங்களில் கடன் சுமை குறையவும், வியாதியோடு உடல் சுகவீனத்தோடு வாழும் ஒவ்வொருவரும் ஆரோக்கியம் அடையவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் வாழ்க்கையில் தேவன் குறுக்கிடும்படியாகவும், இந்தியாவில் மனித உரிமை மீறல்கள் தடுக்கப்படவும், ஹமாஸ் தீவிரவாதிகள் பயண கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யவும், தமிழ்நாட்டிற்கு தேவன் இறங்கி மழையை பெய்ய செய்யவும், விண்வெளியில் அணு ஆயுத பரவலை தடுக்க தேவன் குறுக்கிடும்படியும் ஜெபிக்கிறோம். தேவரீர் இரக்கம் செய்வீராக. எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.